காலை வணக்கங்கள். இன்று புதன்கிழமை, ஒரு அருமையான நாள். புத்தி கூர்மைக்குரிய கடவுளாக புதன் கருதப்படுகிறார். இந்த புதன் கோள் சூரியனுக்கு மிக அண்மையில் உள்ள கோள், மிகவும் அண்மையில் இருக்கின்ற கோள், மிகச்சிறிய கோள், மிக வேகமாக சுற்றுகின்ற கோள். பூமிக்கு கிட்ட இருப்பதால் சற்று வெப்பமாக இருக்கும். இதை நாம் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. சூரியனுக்கு கிட்ட இருப்பதால் சூரியன் மறைகின்ற நேரத்திலும் உதிக்கின்ற நேரத்திலும் ஓரளவு அவதானிக்க முடியும். வெற்று கண்களால் பார்ப்பதை விட வானியல் தொலைக்காட்சி மூலம் மிகவும் தெளிவாக பார்க்கலாம். இன்று நான் அதிகாலை வெளிக்கிட்டு நிற்கின்றேன். காரணம், எனக்கு இன்று கிளினிக் இருக்கிறது. அந்த கிளினிக்கு சில தினங்களுக்கு முன்புதான் ஒரு 4 வகையாக இரத்த சோதனைகள் செய்தார்கள். ரிப்போர்ட்டுகள் இன்று வந்திருக்கும். அதை எடுத்து காட்ட வேண்டும். வயது ஏறும்போது, முதுமை என்பது வரும்போது நோய்களும் பற்றி கொள்ளும். என்னென்ன நோய் இருக்கிறதோ, நீரிழிவு இருக்கிறது, ப்ரெஷர் இருக்கிறது, மூட்டு வருத்தம் இருக்கிறது, முட்டு ஆஸ்மா எனப்படும் அந்த நோய், அது ஓரளவு இருக்கிறது, கட்டுப்படுத்தி வச்சிருக்கின்றேன். என்னுடைய கவனத்தால் இப்போ நீண்ட காலமாக பச்சை குளிர் நீரில் குளிப்பதுகளை தவிர்த்து, வெயில்களுக்கு போவதையும் தவிர்த்து, தூசிகள் கொஞ்சம் அவற்றை தவிர்த்து கொஞ்சம் கவனமாக இருப்பதால் ஆஸ்மா வியாதியிலிருந்து ஓரளவுக்கு ஆறுதல் பெற்றிருக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பு மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது வெந்நீர் குளிப்பு முழுக்க மாறிய பிறகு என்னவோ காரணம் தெரியவில்லை, ஆஸ்மா வியாதியிலிருந்து கொஞ்சம் ஓய்வு கிடைத்திருக்கிறது. மற்றது இதுதான், பாதங்கள் நோகும், எலும்புகள் எல்லாம் நோகும். இது இப்படியே எல்லோருக்கும் முதுமை வந்தால் இதுதான் நிலைமை. வீட்டுக்கு வீடு வாசல்படி தான், அது ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைய பொழுது ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்க வேண்டும். இப்பொழுது அதிகாலை முதல் பஸ்ஸை நான் பிடிச்சாதான் அங்கே ஓரளவுக்கு ஒரு 3வது வரிசையிலாவது நம்பர் கிடைக்கும். இல்லாட்டி சரியாக தாமதமாகிவிடும் என்று பின்னேரம் என்னுடைய மாமா, அவருக்கு 98 வயது, அவர் வந்து நிற்கின்றார் வெளிநாட்டிலிருந்து. அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிறந்த நாள் ஒன்றை செய்யணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இன்று பிறந்த நாள், அவர் 15ஆம் தேதி தான் பிறந்தவர். ஆனால் இன்று தான் கொண்டாடுகிறார்கள். பெரிய மட்டத்தில் கொண்டாட அவர் விரும்பவில்லை, வீட்டிலே எளிமையாக கொண்டாடுகிறார்கள். அவர் நீண்ட ஆயுசு, எனக்கும் நான் ஆசையாக சொல்லுவேன், 100வது பிறந்த நாள் நீங்கள் கொண்டாட வேண்டும் மாமா என்று. அவர் சொல்லுவார், என்னால் இயலாமல் இருக்கிறது, என்னால் வருத்தங்களை தாங்க முடியவில்லை, ஏதோ கடவுள் விட்ட வழி என்று சொல்லுவார். அவர் சுகமாக இருக்க வேண்டும் என்பது நானும் இறைவனை மன்றாடுகின்றேன். அதுபோல் நீங்களும் அனைவரும் உங்களுடைய ஆதரவும், இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு 2000 நெருங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த முகந்தெரியா உறவுகள் ஆகிய நீங்கள் தான். எங்கெங்கோ, எந்தெந்த நாட்டிலோ, எந்தெந்த ஊரிலேயோ இருந்து இந்த ரசனை என்ற ஒரு உணர்வு காரணமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ கொஞ்ச நாட்களாக எனக்கு வீடியோக்களை அப்டேட் செய்வதில் பெரிய சிக்கல் இருந்ததே என்று தெரியவில்லை. கவரேஜ் பிரச்சனை. இங்கே என்னுடைய இடத்துல நெட் மிகவும் பலம் இல்லாமல் இருக்குது, வீக்காக இருக்குது. அதால் வீடியோவை போட்டாலே நீண்ட நேரம் சுற்றி கொண்டிருக்குது. அதுதான் உள்ள பிரச்சனை. அப்போ நான் டவுனுக்கு எங்கேயாலும் போகும் பொழுது கொஞ்சம் அங்கே கவரேஜ் போய்கொண்டிருக்கும் பொழுது, அப்போ அந்த நேரத்தில் தான் சிலதுகளை அப்லோட் செய்கிறேன். அப்படி பல வீடியோக்கள் ராப்டாக தேங்கி நிற்கிறது. மற்றது வீடியோக்களுக்கு கொஞ்சம் வியூஸும் சில நேரங்களில் குறைவாக இருக்குது, சில நேரத்தில் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வருகுது. ஒரு வீடியோவுக்கு ஏதோ 35,000க்கு மேலே கூட வியூஸ் இருந்தது. அதே வேளை சில வீடியோக்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கும், 5, 6, 10, 15 அப்படி தான் இருக்கும். அது மக்களுடைய ரசனையை பொறுத்தது. மற்றது வீடியோக்களை நான் அப்லோட் செய்கின்ற நேரங்களிலும் இருக்கிறது. நான் காலையில் அப்லோட் செய்யும் பொழுது நிறைய பேர் பார்க்குற சந்தர்ப்பம் இருக்கிறது. நான் நேரம் தவறி நான் இரவில் போடும் பொழுது எல்லோரும் உறக்கமாகி விடுவார்கள். சில நாடுகளுக்கு பகலாக இருக்கும், சில நாடுகளுக்கு இரவாக இருக்கும். இதுவும் ஒரு காரணம், பிரச்சனை. சரி, அது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு தொடர வேண்டும். எனக்கு வாட்சவர்ஸ் தான் வர வேண்டும் இனி. மற்றது ஓகே, எல்லாம் உங்கள் கைகளில் இருக்கிறது. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தால் எனக்கு விரைவில் வாட்சவர்ஸ்